ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை மாங்காய் சாம்பார் செய்ய போகிறோம். இதுக்கு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிச்சுக்கோங்க. கூட உடைச்ச உளுந்து, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கடாயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தக்காளி யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் உப்பு போட்டு கலரின பிறகு நான் மாங்காய் டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். மாங்காய் சில பேர் வந்துட்டு கடைசியாக கொதிக்க வைக்கும் போது சேர்ப்பாங்க. இப்போ ரொம்ப காயாக இருந்துச்சுன்னா அதை இப்போ தாளிக்கும் போதே நம்ம போட்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பழமாக இருக்கிற, லைட்டாக பழமாக இருக்கும், அதுதான் லாஸ்ட்டில் போடுவாங்க. ஏன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா கலரி விட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி, சில பேருக்கு திக்காக வேணும்னா திக்காக எடுத்துக்கோங்க, தண்ணியாக வேணும்னா தண்ணியாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்ட பிறகு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மல்லி இலையை தூவி ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி. நல்லா கொதிச்சு வந்துருச்சா, இப்போது நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு.